குழந்தைங்களுக்கு ஒரு ஃபேர் லெவல் ஆஃப் எக்ஸ்போஷர் டு கிருமிகள் இருந்தாதான் இம்யூனிட்டி வேலை செய்யும். குழந்தைங்களுக்கு பெரியவங்க ஏன் முத்தம் கொடுக்குறாங்கன்னா அதுல எவல்யூஷனரிலி ஒரு ஸ்டோரி இருக்கு. இந்த பாரு நம்ம பரம்பரை இந்த வைரஸ் எல்லாம் அதுக்கு வேணா இம்யூனிட்டி என்கிட்ட இருக்கு, இந்த என் இம்யூனிட்டி நீ வச்சுக்கோ அப்படின்னு த்ரூ த பிரெத் த்ரூ த கிஸ் அவங்க ஃபெரமோன்ஸ் ஹார்மோன்ஸ் டிரான்ஸ்மிட் பண்றாங்க. அதுல ஒரு எவல்யூஷனரி அட்வான்டேஜ் இருக்கு. நம்ம குழந்தைகளுக்கு அவங்க இன்ஃபெக்ஷன் கொடுக்கல, இம்யூனிட்டியை தான் கொடுக்குறாங்க. நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ணனா நம்ம குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலத்தை நம்ம குறைக்கிறோம். இம்யூனிட்டி க்ரோஸ் ஃப்ரம் த கம்யூனிட்டி. இதை முதல்ல நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஸ்கூல் படிக்கிற ஒரு குழந்தை ஒரு நியூ பார்ன் பேபியை முத்தம் கொடுக்க வந்தா பக்கத்துல வராத, தொடாத, முத்தம் கொடுக்காத அப்படின்னு தயவு செஞ்சு அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. அவங்க முத்தம் கொடுக்கும் போது அவங்க ஓரல் மைக்ரோபயோம் இதெல்லாம் அந்த நியூ பார்ன் பேபிக்கு போய் அவங்க இம்யூனிட்டி இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். அதுக்காக சளியோட காய்ச்சலோட இருக்கும்போது பக்கத்துல போய் முத்தம் கொடுங்க அப்படின்னு நான் சொல்லல. பட் நல்லா இருக்கும் போதுமே நிறைய பேர் வந்து குழந்தைய தொடாத, முத்தம் கொடுக்காத அப்படின்னு ரொம்ப நியூ பார்ன் பேபிஸை பொத்தி பொத்தி வளர்க்குறீங்க. அது தவறுங்க. இப்போ ஒரு போர் வீரன் இருக்காரு, அவர் போருக்கே போல அப்படின்னா ஒரு நல்ல வீரன் சொல்லிடுவீங்களா? அப்படி இல்ல. போருக்கு போகணும், சண்டை போடணும், ஜெயிக்கணும். அதே மாதிரிதான் சளி இருமல் காய்ச்சல் வராம இருக்கிறது தான் இம்யூனிட்டி அப்படின்ட்டு இல்ல. சளி இருமல் காய்ச்சல் எல்லாம் வரணும், ஆனா வந்து சீக்கிரமே ஒரு வாரமோ 10 நாளுக்குள்ள தானா சரியாயிடணும், எந்த ஜாஸ்தி மருந்து மாத்திரைகள் இல்லாம. அப்படி இருந்தாலே உங்க குழந்தை ஹெல்தியா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இது அவங்களோட இம்யூன் சிஸ்டம்க்கு ஒரு ட்ரைனிங். இந்த மாதிரி குட்டி குட்டி இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு போறது நல்லதுதான், பயப்படவே பயப்படாதீங்க. சோ ஒரு முத்தத்துல அவங்க இம்யூனிட்டி மொத்தத்தையும் ஸ்டிமுலேட் பண்ணி அவங்கள ஒரு யுத்தத்துக்கே ரெடி பண்றீங்க. இத குத்தோன்னு சொன்னா எப்படிங்க? சோ முத்தமழை பொழியட்டும். முத்தமழை இங்கு கொட்டி தீரா.